மாண்புமிகு பி. தேவராஜ் அவர்களையும் மங்களசிங்கம் அவர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ அரவிந்தகுமார் என்றும் வணக்கத்துக்குரிய நீதிபதி பி. சுப்பிரமணியம் அவர்களையும் திரு வழங்கின் வையத்து எதிர்வரும் காலங்களில் பாடசாலைகளுக்கு இந்த பாராட்டுகள் நிச்சயம் கிடைக்கும். நடைபெற்ற இந்த செயற்பாடு சகலரை ஊக்கப்படுத்துகின்ற ஒரு செயற்பாடாக அமைகின்ற வகையில் இந்த நிகழ்வுக்கு எங்களுடைய பணிகளுக்கெல்லாம் எங்களை ஊக்கப்படுத்துகின்ற எங்களுடைய இந்து சமய பண்பாட்டு அலுவல் நிதியத்தினுடைய உறுப்பினர்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பிரமுகர்கள், இன்றைய இந்த விருது வழங்கும் நாயர்களாக இன்று இருக்கின்ற இந்து சமய அறநெறி கல்வி ஆசிரியர்கள், இந்து சமய அறநெறி பாடசாலைகளுடைய நிர்வாகிகள், ஆசிரியர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வரவேற்கின்றேன். இந்து சமய அறநெறி கல்வி சேவை மேன்மை விருதுகள் 2016 என்ற இந்த விருது வழங்கும் விழா இன்று தைப்பூச திருநாளின் இறுதி கட்ட நேரத்திலே இந்த விருது வழங்கும் விழா ஆரம்பித்திருக்கின்றது. ஒரு நல்ல நாளிலே இவ்வாறான ஒரு நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு சேவைக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கின்ற இந்து சமய அறநெறி பாடசாலைகள் ஆசிரியர்கள் அவர்களை பாராட்டுகின்ற, அவர்களை கௌரவிக்கின்ற நிகழ்வாக இந்த நிகழ்வு இன்று ஆரம்பிப்பதை விட்டு உண்மையில் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் இதெல்லாம் வருகிறது. இந்து சமய அறநெறி தேசிய மேன்மை விருதுகள் 2016 ஆண்டு என்று கூறும் இந்த தலைப்பிலே இலங்கை நாட்டின் இந்து சமய அறநெறி கல்விக்கு உன்னதமான பங்களிப்பு, அர்ப்பணிப்பான சேவையையும் செய்து வரும் இந்து சமய அறநெறி ஆசிரியர்கள் மற்றும் இந்து சமய அறநெறி பாடசாலைகள் பாராட்டி கௌரவிக்கும் தேசிய விருது வழங்கும் இவ்விழாவிற்கு தலைமை தாங்குவதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஆக்கபூர்வமான கல்வி அறிவை பெற்றுக் கொள்வதன் மூலமாக அடையும் மனித முன்னேற்றம் நீடித்து நிற்பது நிலையானதும் ஆகும். பண்டைக்காலம் முதல் இந்துக்களின் பண்பாட்டு பாரம்பரியத்தில் வந்த தவசிலர்கள் எல்லோரும் இந்த உண்மையினை உணர்த்திருக்கின்றார்கள். அறியப்பட வேண்டிய நெறி வெறும் நூலறிவு மட்டுமன்றி புத்தக உள்ளடக்கத்திலே மூளைக்கு மாற்றும் சேருமன்றி அது உள்ளத்தில் மாற்றி அமைத்து உயர்வான வாழ்விற்கு செப்பனிடும் உயரிய நோக்கத்தை கொண்டிருந்தது. இத்தகைய அடிப்படை கொள்கையை கொண்டிருப்பதே அறநெறி கல்வியாகும். இந்த ஆசிரியர்களை நான் பாராட்டுகின்றேன். அறநெறி படிப்புக்கு உதவி செய்கின்ற கோவில்களையும் அவற்றின் சர்வைகளையும் பாராட்டுகின்றேன். இந்த சர்வே வேலும் வளர்ந்து எமது பிள்ளைகளை எமது நாட்டுக்கு நல்ல பிரஜைகளாக உருவாக்க வேண்டும் என்பது எனது விருப்பம். எனவே இந்த அறநெறி ஆசிரியர்களது பணி மேலும் வர வாழ்த்தி விடை பெறுகின்றேன். நன்றி. 25 ஆண்டுகளுக்கு முன் வித்திட்ட அறநெறி பாடசாலை திட்டம் இன்று ஆலமரமாக வளர்ந்து படர்ந்து கிளைகள் விருதுகள் விட்டு வளர்ந்துள்ளது.